தமிழ் சினிமாவில் ஒரே மாதிரியான கதைக்களத்திலும் கதாபாத்திரத்திலும் நடிக்க விரும்பாத நடிகர்களில் ஒருவர் விஜய் சேதுபதி. வில்லன், அதிரடி ஆக்ஷன் ஹீரோ, அப்பா ரோல் என எந்த கதாபாத்திரம் என்றாலும் அது விஜய் சேதுபதிக்கு மட்டும் 10 பொருத்தங்களும் இணைந்தது போல் பச்சக் பச்சக் என பொருந்து விடுகிறது. இந்த மாயாஜாலம் தான் விஜய் சேதுபதியின் சினிமா வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே போல் எந்த ஒரு தருணத்திலும் ஓவர் எமோஷனை வெளிப்படுத்தாமல் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துவதில் கிங்காக இருப்பவர் விஜய் சேதுபதி. இவரின் 50வது படமான மகாராஜா ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நேற்று வெளியானது. இந்த படத்தில் முடித்திருத்தும் தொழிலாளியாக விஜய் சேதுபதி நடித்திருந்தார். இப்படத்தின் ட்ரெய்லரே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் நேற்று வெளியான இந்த திரைப்படம் தொடர்ந்து ரசிகர்களின் மத்தியில் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்த படத்தை குடும்பத்துடன் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில் பிரபல திரையரங்களில் பார்த்துள்ளார். பார்த்தது மட்டுமில்லாமல் விஜய் சேதுபதியை போன் மூலம் வாழ்த்தியுள்ளார். மகாராஜா படத்தை குரங்கு பொம்மை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான நிதிலன் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் அபிராமி, மம்தா மோகன்தாஸ், நட்டி நட்ராஜ், பாலிவுட் நடிகரும் இயக்குனருமான அனுராக் காஷ்யப் போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடித்துள்ளது. பொதுவாக பல நடிகர்களின் 50வது படம், 100வது படம் போன்றவை மிக பெரும் தோல்வி படங்களாக அமைந்துவிடும். இதற்கு காரணம் அந்த படத்தின் மீது ரசிகர்கள் வைக்கும் எதிர்பார்ப்பு எனலாம். ஆனால் இந்த முறை விஜய் சேதுபதிக்கு மகாராஜா திரைப்படம் வெற்றி படமாக அமைந்துள்ளது என ரசிகர்கள் ஆர்ப்பரித்து வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.